இதுதான் வந்து நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸு. ஸோ நிறைய பேர் லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் வந்து இவங்க சும்மா சொல்கிறாங்க, விற்கலாம் மாட்டாங்க, ஃபேக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று வீடியோ பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம வீட்டோட டீட்டெயில்ஸ், ரேட்டு எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஹாலுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலு. இது வந்து கிழக்க பார்த்து ஒரு வாசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, என்னென்னா கவர் கூட முழுசாக ஓப்பன் பண்ணல, அந்த அளவுக்கு பிராண்ட் நியூ. பழைய வீட்டை விற்றுட்டு, பழைய அம்மா அப்பா இருக்கிற வீட்டை விற்றுட்டு இதில் நீங்கள் இந்த வீட்டு கடனை கட்டிடலாம்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் வணக்கம். நேத்து போட்ட வீடியோ பாத்தியா? பாத்தங்கண்ணே, பாதி நேத்து இருந்து எனக்கே உடம்பு சரியில்லை. நானே பேசி வீடியோ போட்டு நேற்று மத்தியானம் பார்த்துட்டு எனக்கே அழுவ வச்சு வந்துச்சு. என்னால தாங்கல. நானே பார்த்து நானே அழுத மாதிரி எதுவுமே இல்ல. வீடியோல நல்லா தானே பேசுனேன். இல்ல, வீடியோ நல்லா பேசுனேன். மறுபடியும் மத்தியானம் வேலைக்கு போட்டு சாயங்காலம் உட்காந்து பாத்துட்டு நானே அழுதுட்டேன். எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டுனேன்னு உண்மையா நான் சொல்றேன். கண்ணடிக்க தப்பிக்கலாம் யாருமே, கண்ணடிக்க தப்பவே முடியாது. அதனால நாங்க கண்ணடிக்க பயங்கரமா இது மாட்டிக்கிட்டோம். அதான் யாரு இருந்தாலுமே உஷாரா நின்று எதுவுமே ஓப்பனா பேசாதீங்க, பண்ணாதீங்க, மறைச்சு நான் எனக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ஓப்பனா பேசி பேசி பேசியே எல்லாருமே கண்ணடிக்க தப்பிச்சுட்டேன். கண்ணடிக்க தப்பிக்க முடியல. அதான் எப்படி இருந்தது இப்படி ஆகி போயிட்டேன். நீங்க அந்த மாதிரி ஆகாதீங்க. எல்லாமே ஒரு நன்மைக்குதான். நிறைய பேர் வந்து நல்லா பாசிட்டிவாவும் கமெண்ட் போட்டுருந்தீங்க, விற்காதீங்க, இனிமேல் மறுபடியும் அது மாதிரி கட்ட முடியாது, அது மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க. ஆனாலும் எடுத்தாச்சு. அதனாலதான் சூழ்நிலை, அங்கெல்லாம் சூழ்நிலை கைதிகளா இருக்கும். அதனாலதான். சோ அதெல்லாம் விடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பாசிட்டிவா கொண்டு போறோம். எப்படி கொண்டு போறோம்? என்னது பாசிட்டிவா இல்ல, பாசிட்டிவா கொண்டு போறோம். சோ இன்னைக்கு என்னமா சமையல்? இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் குருமாவும் செய்யலான்ட்டு. பன்னீர் குருமா பன்னீர் குருமா தான். பன்னீர் குருமாவும் சப்பாத்தி. சப்பாத்தி நீ செய்ய, பன்னீர் பட்டர் மசாலா நான் செய்யறேன். பன்னீர் எல்லாம் வந்து நாங்க கடையில வாங்கல, நாங்களே செஞ்சதுதான். செஞ்சு நான் அன்னைக்கு தப்பாளி எடுத்து வச்சேன், அது இருக்குது. அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னே பாத்து. ஆமா, நல்லாதான் இருந்தது, சூப்பரா இருந்தது. நம்ம செஞ்சது நல்லா இருக்குது. இங்க பாருங்க, செஞ்ச பன்னீர் அப்படியே தான் இருக்கு, நல்லா இருக்குது. பட்டர் மசாலா பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் மட்டர் பன்னீர் குருமா. போங்க, வாயில வரல. பன்னீர் பட்டர் சொல்ல, பட்டர் பன்னீர் பட்டர் குருமா இல்ல, மசாலா பன்னீர் மட்டர் குருமாலே வாயில வருது. ஏதோ ஒண்ணு சரி. சப்பாத்திக்கு ஒரு குழம்பு வைக்கிறாங்க, பன்னீர் வச்சு ஒரு குருமா மாதிரி வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு இந்த மாதிரி பன்னீர் வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். அதுதான் இதை வச்சுதான் செய்ய போறோம். தேவதாஸ், நான் அவனுக்கு இந்த குழம்பு வச்சு தரமானா சரி வைக்கிட்டோம். சப்பாத்தி நான் சுட்டு எடுத்துருவேன், ஆளுக்கு ஒண்ணு. சரி, எனக்கு இதான் நான் செய்யறதே இல்லை. ஒரு வாட்டி அன்னைக்கு செஞ்சோம், மாட்டி இன்னைக்குதான் செய்ய போறோம். சரி, ஓகே ஓகே, சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், ஒரு 3 தக்காளி அங்க 2 தக்காளி இருக்குது, அதுலதான் ஒண்ணு எடுத்தேன். எங்க பாரு. சரி, பன்னீர் பட்டர் மசாலா கஷ்டம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நார்மலா நீ வைக்கிற குழம்பை விட இதுதான் ஈஸியான குழம்பு. அதான் நீ சொல்ல மாதிரி தெரியுது. ஒரு 3 தக்காளியும் ஒரு 3 வெங்காயம் அறுத்துட்டு வேலை முடிஞ்சிருக்கேன். எப்படி உனக்கு தெரிஞ்ச எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு சொல்றேன். வெங்காயம் தக்காளி நல்லா வணக்கிட்டு, இஞ்சி பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எண்ணெயில போட்டு இதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, பன்னீரை கட் பண்ணி போட்டு, மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் போட்டு தேங்காய் தூள் அரைச்சு தருமா? அப்படி கிடையாது, நான் உனக்கு சொல்லி தரேன். சரி, என்ன நான் செய்யணும்? நீ வந்து சாம்பார் டைப்புக்கு போயிட்ட. அதான் மாதிரி கிடையாது. நேத்து நீங்க போட்ட கமெண்ட் எல்லாம் படிச்சு கண்ணே கலங்கிருச்சு. கமெண்ட் நீ படிச்சே சொல்ல மாட்டேங்கிற. நல்லாதான் கமெண்ட் போட்டுருக்காங்க எல்லாரும். வீடு விற்காது, ஓரளவுக்கு படிச்சேன், துளு துளுன்னு ஓரளவுக்கு. என்ன சொன்னாங்கன்னு வச்சுக்கவேன், வீடு விற்காதீங்க, இப்ப வித்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்க கட்ட முடியாது. கரெக்ட், அதான் உண்மை. யோசிச்சு முடிவெடுங்க. அந்த மாதிரிதான் எல்லாரும் கமெண்ட் போட்டுருக்காங்க. அதான் கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்ந்து கடனை கட்டிட்டாங்கன்னா பின்ன பாருங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு 2 தக்காளி, 3 தக்காளி எடுத்துல, ஒரு வந்து பெரிய தக்காளி இருக்கு, அதனால போதும். 2 தக்காளி பாருங்க எவ்வளவு இருக்குது. அதான் 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி. இது வந்து 800 வணக்கிறேன். 800 வணப்போம். எனக்கு செப்பு சொல்லி கொடுக்குறாரு. என்ன காஞ்சிச்சு, இப்பெல்லாம் போட்டுக்கோ. நல்லா வரமாது அண்ணே, பாரு இப்ப நிக்குது பாருக்கண்ணே. அப்படியா? அன்னைக்கு ஒரு நாள் நினைச்சு இல்ல மாட்டி ஆன் பண்ண வந்துருது.
வந்துருது, ஆனா எதுக்கு ஆஃப் ஆகணும்? அதான் தெரியல. இதோட நம்ம ஒரு நாள் வீடியோ பண்ணி நல்லா சொன்னல சொல்லி வீடியோ முடிச்சுட்டு போனேன்னா அன்னைக்கு இதாச்சு. அப்படியே அப்பா வாய்த்து சொன்ன அன்னைக்கே நின்று போச்சா அப்படின்னு நினைச்சா. அன்னைக்கு ஒரு நாள் இன்னொருக்கா ஆச்சுன்னா சொல்லு. இல்ல அன்னைக்கு ஒரு ஆச்சு, அப்புறம் மாதிரி இன்னைக்கு தான் ஆச்சு. என்னன்னு தெரியல. காரத்துக்கு வரமிளகா பாருங்க, 3 பெரிய மிளகா, ஒரு சின்ன மிளகா, மொத்தம் 4 மிளகா போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு காரம் அது இதனால காரமான மிளகா தான், அதனால ஒரு 4 மிளகா போட்டுக்கிறேன். இருக்குங்க சாமி. அப்பா வியாபாரத்துக்கு போனாங்கல்ல, அதான் மீதி ஆயிடுச்சா, ஒரு பாக்கெட் கொண்டு வந்தாரு. நீ எல்லாம் எதுவும் போட்டு செய்யும் போது செஞ்சுக்க அப்படின்னு கொண்டு கொடுத்தாரு. எவ்வளவு போலாமா? பொட்டுக்கடைக்கு பார்த்தா முந்திரி போட சொல்ற. நீங்க வந்து இதே லீடு கவலைப்படாதீங்க, பொட்டுக்கடை கூட போடலாம். நான் போட்டு செஞ்சேன். அதான் இது போட்டா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லா ஊர்லயும் சொல்ல முடியாதுல்ல சாமிய. அதெல்லாம் கல்ல நானே மெயினா கல்லதான். அப்பா வியாபாரம் பண்ணதுனால மீதி ஆச்சுன்னு கொண்டு கொடுத்தாரு, அதனால வச்சிருக்கிறேன். இல்ல முந்திரில நானே கம்மியா தான் வீட்டுல வச்சிருப்பேன். அது 2 வணங்கிட்டு நம்ம வாயில் 2 ஆட்டும். இதுல போட்ட முந்திரியே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் முந்திரி சாப்பிடுவேன் பாருங்க. ஒரு 5-6 பொட்டுக்கலை. ஏன்னா முந்திரி எல்லாம் நம்மளால போட முடியாது, அதான் ஒரு 5-6 பொட்டுக்கலை. நல்லா பாருங்க வணங்கிருச்சு. சூடா மிக்ஸி கெட்டு போயிடும். ஆற வச்சு மிக்ஸை போட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். நான் சொல்லி தராமலே நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அரைக்கிறதா எனக்கு கை வந்த கலை தானே. இது என்ன நீ போய் சொல்லி தரது? இது என்ன செய்யுதுன்னு தெரியல. இதுக்கு மேல தெரியும். இதை அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பன்னீர் கட் பண்ண வேண்டியதா, எண்ணெய் ஊத்தி இஞ்சி பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி. இதுல இஞ்சி பூண்டு போடவே மறந்துட்டேன் பாரு. சரி போட்டு இப்ப போட்டு அப்படியே வணக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேணும்ல பச்சை கூட போட்டுக்கலாம். பச்சை நல்லா இருக்காதுமா. ஸ்டெப் பாருங்க, பூண்டு இஞ்சி போடுறதுக்கு மறந்துட்டேன். இவர் ஸ்டெப்பாமா இஞ்சி பூண்டு போடணுமாமா போடுறதுக்கு மறந்துட்டாராமா. பூண்டு இருங்க, இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி மாட்டின்னு ஒரு வணக்கலாம். இஞ்சி தேவையில்ல நினைக்கிறேன். இஞ்சி வேண்டாம். அதான் இஞ்சி போட மாட்டாங்க, பூண்டு மட்டும் போடலாம். பூண்டு தான் போடுவோம். விடுங்க, இந்த 4 பருப்பு இருக்குது. எப்படியான்னு ஒத்துவானே 2 கட்டில ஒரு 2 பருப்பு எடுத்து முட்டி வச்சேன். எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு மசாலா வந்து ஆற போட்டாச்சு. இங்க வந்து சப்பாத்திக்கு மாவு பெஞ்சிடலாம். ஆமா கண்ணு, கையில எல்லாம் பெயறது இல்லாமா? மிஷின் எடுத்து வாங்கி வச்சிருக்க. மிக்ஸி கையில பெயறதோ இந்த மிக்ஸி கழுவி வைக்கிறதோ ஒண்ணுதான். சொன்ன மாதிரி நம்ம கையில பெயறது கஷ்டப்படணும், இதை கழுவி வைக்கிறது கஷ்டப்படணும், அவ்வளவுதான். மொத்தம் 2 வேலைதான். ஆமா, மாவு போடலாமா? சிம்பிளா அன்னைக்கு ஒரு நீ அரைச்சு கொடுத்த, அப்புறம் மாட்டி நான் அரைக்கவே இல்லை. சிம்பிளா இதுல உனக்கு எவ்வளவு மாவு வேணுமோ போட்டு உப்பு தண்ணியை ஊத்தி ஆன் பண்ணீங்கன்னா போதும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். அங்கால ஈஸ்வரி எங்க அங்க அம்மா வந்து அங்க சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து நாமளே ரெடி பண்ண பன்னீரை வந்து நல்லா சின்ன சின்னதா ஸ்கியூபா கட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் வந்து கொஞ்சமா தான் இருந்தது, அதனால சின்ன சின்ன சைஸா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து மசாலா போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஒன்னே ஒண்ணுதான் சுட்டு முடிச்சிட்டேன். இப்ப பன்னீருக்கு நம்ம தேவையான பொருளை அரைச்சு வச்சுட்டோம். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கி வச்சிருந்தா அரைச்சிட்டேன். இப்ப வந்து எண்ணெய் ஊத்தி பன்னீர் வந்து மசாலா போட்டு செப்பு தான் சொல்றாரு. எண்ணெய் ஊத்தி மிளகாத்தூள் என்ன உப்பு போட்டு பேட்டணுமா? பேட்டி எடுத்து வச்சுணுமா? சரி பாப்போம். தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா மசாலா அதுலயும் மசாலா போட்டு வச்சுட்டேன், அதனால கொஞ்சம் கார் நிறைய போச்சுன்னா இது பண்ணிட்டு போட்டோம். அப்படியே பன்னீரை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். கடையில் வாங்கினதெல்லாம் வடசட்டியில் ஒட்டுது, ஆனால் நாம செஞ்சோம்னா அது வடசட்டியெல்லாம் ஒட்டலை. அதானே நம்ம அன்னைக்கு செஞ்ச ஒட்டிச்சு இல்ல, எல்லாமே ஒட்டிக்கிச்சு. நம்ம வீட்ல செஞ்சா எதுவுமே ஒட்டல, அப்படியே இருக்கு. அப்படியே பல்கோவா மாதிரி தனியா இருக்கு. ஆமா பாரு, எனக்கு ஆச்சரியமா அன்னைக்கு பாரு எப்படி ஒட்டிக்கிச்சு இல்ல. இது நல்லா ஈரலாட்டம். அடுப்பு அமைச்சிட்டேன். இது அப்படியே வச்சுக்கலாம். நல்லா மசாலா வந்து நல்லா பன்னீர்ல ஒட்டிக்கிச்சு. அவ்வளவுதான், எடுத்துறேன். அவ்வளவுதான். சரி சரி, இதையும் எடுத்துறேன். சரி, இதுக்கு ஆயில் ஊத்திக்கிறேன். எண்ணெய் இதுக்கு இப்ப கம்மியா ஊத்திக்கலாம், போதும். அவ்வளவுதான். நல்லா நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம், அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த கையாலேயே சேர்த்து இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த பிரியாணி இது மசாலா ஏலக்காய் இதெல்லாம் இது கூட போட்டு நம்ம பிரியாணி இலையை போட்டுக்குவோம்.
சிம்பிளா தான் இருக்குதா? அரைச்சு வணக்கி விடுறதுதான். இங்க இருந்தாலும் கண்ணு அங்க போகுது. சவுண்டிலே பாக்கிய பாண்டி ஸ்டோர் கதை சூப்பரான கதை ஓடுது. இன்னைக்கு சூப்பரான கதையில ஒரு கதை கூட என்ன பார்க்க முடியல. அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன், நீ போய் பாரு. சோ கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போடக்கூடாதுமா. அப்படி அவ்வளவுதானா? உப்பு போடல, உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ, குழம்பு தேவையான. இது போட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டாச்சு. கரம் மசாலா சொன்னேன். அது கடைசியா தான். குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் தயாராயிடுச்சு. கொஞ்சமா 1/4 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டால் தான் இதோடைய ஒரிஜினல் டேஸ்ட்டே வந்து ஆக்சுவலாக வரும். ஸோ தென் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த பன்னீரையும் கலந்துக்கலாம். அப்படிதாங்க சூப்பரான பன்னீர் கிரேவி தயார். சப்பாத்தி பன்னீர் குழம்பு சாப்பிட்டு சொல்றதுக்கு சச்சி வந்துட்டாரு வீட்டுக்கு. சச்சி வாங்க சச்சி. சார்ஜ் எங்களுடைய சமையல சாப்பிட்டு நீ தான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போற. இன்னும் மாப்பிள்ளை தண்ணியே கொடுக்கல. எங்க பன்னீரோட வர மாட்டேங்குது. மாப்பிள்ளை கைகள் ஒரு காம்பினேஷன். வீட்லயே செய்யலாம் பன்னீர். இது வீட்டுல செஞ்ச பன்னீர். சூடா இருக்கு, பொறுமையா இருக்கு. அப்படியே பன்னீரோட வச்சு அப்படியே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சுடுதுடா ஆர்ட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹோட்டல் கடையில் சாப்பிடுற மாதிரியா இருக்கா? வீட்டுல சாப்பிடுற மாதிரி. ஓகே ஓகே. One day later. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸு. ஸோ இது புல் எல்லாமே கிளியர் பண்ணணும் ஆக்சுவலாக. உங்களுக்கே தெரியும், இது வந்து கிட்ட 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு வீடு கட்டி நியர்லி ஒரு 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவ்வளோதான், 1 இயர் தான் ஆயிருக்கு. பிராண்ட் நியூ ஹவுஸு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் அம்மா கேப்புக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அம்மா கேப்புக்கத்துலேயும் கொடுக்குறேன். ஸோ வில்லிங் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லாக வந்து டெவலப்டு ஏரியா தான். ஃபுல்லுமே வந்து வீடு தான். வந்து இது வந்து ப்ரைம் ஏரியா. நமக்கு இந்த சைடு போனால் பள்ளிப்பாளையம் 3 கிலோமீட்ரு, இந்த சைடு போனால் வெப்படை வந்து 5 கிலோமீட்டர். வெப்படை 3 கிலோமீட்டர் தான். சங்ககிரிக்கு தான் 12 கிலோமீட்ரு, ஈரோட்டுக்கு 8 கிலோமீட்ரு. ஸோ ரொம்ப பக்கம்தான். நம்ம வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக பில்டிங் தான். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நிறைய இடம் தேடணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடம் தேடி ஃபைனலாக தான் இந்த இடத்த வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன், நம்ம வீடு பார்த்திங்கன்னா வந்து ரோட் பேஸ்லேயே கவர்மெண்ட் தார் ரோடு பேஸ்லேயே இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த ரோடு பார்த்தீங்களா, இந்த ரோட் வழியாக போனீங்கன்னா ஈக்காட்டூர் பஸ் ஸ்டாப்புக்கே போகலாம். நியர்லி ஒரு 200 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். இந்த ரோட்டில் போனீங்கன்னா இந்த கட்டடத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஈக்காட்டூர் ப்ரைமரி ஸ்கூலு ஒரு 8வது வரைக்கும் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இது எல்லாம் ஃபுல்லாக வந்து கார்மெண்ட்ஸு அது மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கக்கூடிய இடம் தான். வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹாலு. இது வந்து இது போர்ட்டிக்கோ, வெளியிலே வந்து ஒரு ஓப்பன் டாய்லெட் வச்சுருக்கோம். இது ஒன்று தான் வந்து நம்ம வீட்லேயே வந்து இந்தியன் டாய்லெட். மிச்சது எல்லாமே வந்து அந்த சவுத்துலேயே வைப்பாங்க பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் டைப்பில் வச்சுருப்போம். ஃபுல்லுமே வந்து ஆசாசியாக கனவாக ஒவ்வொன்றும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி கட்டினோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வந்து சேலுக்கு விற்கிற வீடெல்லாம் வந்து கட்டி வித்தரலாம் அப்படின்னு லோ குவாலிட்டி அந்த மாதிரி தான் கட்டி விற்பாங்க. அப்படி தான் விற்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஆனால் இது வந்து நம்ம ஓன் யூஸுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து எங்கே நல்லதாக கிடைக்கும் அந்த மாதிரி தேடி எல்லாமே போட்டது. ஸோ வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ஒரு கதவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 13 நாள் வேலை செஞ்சாங்க. இந்த ஒரு கதவுக்கு 13 நாள் வேலை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பார்த்து இதில் ஒர்க் பண்ணாங்க.
ஸோ வீட்டோடைய உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அம்மாக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் வந்து நான் உங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர், அப்பாவோட காண்டாக்ட் நம்பர், வீட்டோட டீட்டெயிலு எல்லாமே தெளிவாக தரேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து பாருங்கள், நேரடியாக வீட்டை வந்து பாருங்கள். ஆக்சுவலாக அப்போ தான் வந்து நம்ம வீட்டோடைய அந்த பிரம்மாண்டம் தெரியும். அது மெயின் வாசப்படி. அப்படிங்க வந்தோம்னா இது வந்து கிழக்க பார்த்து ஒரு வாசல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, என்னென்னா கவர் கூட முழுசாக ஓப்பன் பண்ணல, அந்த அளவுக்கு பிராண்ட் நியூ. ஸோ ஹாலுமே வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலு. இது டியூப்ளஸ் ஹவுஸ் மாதிரி தான். நம்ம எல்லாமே வந்து கேண்டிலிவர் கான்செப்டில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி மாடர்னான படிக்கட்டுலாம் வச்சுருக்கோம். ஸோ இன்னும் சின்ன சின்ன வேலை தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம சொன்னல, ரொம்ப ஆல்ரெடி லோன் அதிகமாக போனதுனால நம்மளால் வேறு எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. மேபி நீங்கள் வாங்குறவங்க வந்து இன்னும் சின்ன சின்ன அந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் வீடு. அதனால் வந்து நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டோடைய சைஸு, அம்மா அப்பா அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சைஸு, ரேட்டு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்படி ஆக்சுவலாக இப்போயே நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டோட டீட்டெயில் கேட்டு. ஸோ அந்த வீடியோ போடுற வரைக்கும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்குள்ளே சேல் ஆயிடுச்சுன்னா போட முடியாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க, இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க, ஃபேக்கு, நடிக்கிறாங்க, வியூஸுக்காக இது போடுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் நேற்று வந்துச்சு. நாங்கள் அப்படி ஃபேக்காக நடிக்கணும்னா நாங்கள் எவ்வளவோ எங்கள் வீடியோ போய் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். நாங்கள் ஃபேக்கான ஏதோ அந்த மாதிரி எதுவுமே எங்கள் இதில் ஒரு வீடியோ கூட இருக்காது. அப்படி போடணுன்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நான் வீடு சேல் பண்ணுறதுன்னு ஆகிப்போச்சு. அதை நாங்கள் புரோக்கர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு கமிஷன் போய் அது அவங்க புரோக்கர் மூலிமா போனால் எவ்வளோ நாள் ஆகும், என்ன ஆகும், அதெல்லாம் தெரியல. ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்மளை நம்பி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நம்ம வீட்டோடைய ஹிஸ்ட்ரி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எப்படி கடைக்கல் போட்டோம், எப்படி அஸ்திவாரம் போட்டோம், எப்படி வீடு கட்டினோம், எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கே நல்லா ஈஸியாக டைரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்டயே போய் சேரும். அதனால தான் நான் வீடியோவில் சொன்னோம். ஸோ அவ்வளோதான். நெகட்டிவ் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணி போவோம். ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டனோ தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் இல்லை. நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணீங்களே, எது நடந்தாலும் அது நன்மைக்கு அப்படின்னு, அந்த மாதிரி தான். ஸோ எது நடந்தாலும் அது நன்மைக்குன்னே நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து இது ஃபுல்லுமே காம்பவுண்ட் செவர் தான். நம்ம வீட்டுக்கு வந்து ஃபுல் காம்பவுண்ட் செவர். எந்த ஒரு பக்கத்தால் 2 இடத்துலையும் பிரச்சனை வராது. நம்ம எல்லாம் ஃபுல்லாக சர்வே பண்ணி காம்பவுண்ட் செவர் போட்டு நீட்டாக வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக பர்குலா டிசைனு, எலிவேஷன்லாம் வந்து பார்த்து கட்டணும். நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவும் கிடைக்கும், ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்த்தாலும் எலிவேஷன் கிடைக்கும், சைடு வியூவிலேருந்து பார்த்தாலும் எலிவேஷன் கிடைக்கும். அப்போ வந்து பெருசாக வாழ்க வளமுடன் அப்படின்னு போர்டெல்லாம் ஒட்டியிருக்காரு. இந்த வீட்டை விட இந்த கேட்டு அதை விட ரொம்ப புதுசு. வீடு கட்டி ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் இந்த கேட்டே போட்டோம். இந்த கேட்டோட ஏஜ் நியர்லி ஒரு 5 மாதம் தான் இருக்கும். 5 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும் இந்த கேட்டோட ஏஜ். நல்ல பெரிய கேட்டு. நம்ம வீட்டோட அடையாளம் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பெரிய போட்ட வீடு, பெரிய கேட்டு போட்ட வீடு, பெரிய கேட்டு போட்ட வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய கேட்டு. அப்புறம் வந்து இன்னும் சில பேர் வந்து இதை வாடகைக்கு விடலாம்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாடகைக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்களுடைய ஆப்ஷன் வந்து வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இது இவ்வளோ பெரிய வீடு வந்து நம்ம ஒரே போர்ஷனாக தான் கட்டியிருக்கோம். மேலே கீழே அந்த மாதிரி விட முடியாது, ஏன்னா உள்ளுக்குள்ளார படிக்கிட்டு இருக்கிறதுனால. அதனால் வந்தால் ஒரே ஃபேமிலி, நல்லா பெரிய ஃபேமிலியாக வந்தால் அவங்களால இருக்க முடியும். ஸோ இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியும், எப்படியும் நியர்லி 30லேருந்து 35 கொடுத்தா தான் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா சின்ன சென்னையிலாம் உங்களுக்குலாம் தெரியும், சின்ன ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்கும், 10,000-12,000. இது வந்து மெயின் ஏரியா தான், பள்ளிக்கூடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தான். எத்தனை பெரிய வீடு, நமக்கு நியர்லி ஒரு 30,000 அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஆள் இருந்தால் தான் நம்மளால் விட முடியும். அந்த மாதிரி கேட்டாங்க. ஆனாலும் 2 யோசனையாகவே இருந்த, வீடை விற்கலாமா வாடகைக்கு விடலாமா அப்படின்னு. ஸோ அவங்ககிட்டயே நம்மளால் எதுவும் சொல்ல முடியல. இப்போ நமக்கு நல்ல ஒரு பார்ட்டி வீடு வாங்குறேன்னு வரும்போது இவங்களையும் நம்மளால் எந்திரிக்க சொல்ல முடியாதுல்ல, வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்களையும். ஸோ அதனால தான் சரி, ஓகே, ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்ட்டுக்கு விடாமல் அப்படியே வச்சிருந்தோம். இப்போ வந்து சரி சேலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடு சும்மாவே பூட்டி இருக்க வந்து பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. மெயின்டைன் பண்ணணும் வீட்டை வந்து, வாரத்துக்கு ஒருக்கா வந்து கூட்டி விட்டு எல்லாம் இது பண்ணணும். அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க.
அதனால் வந்து வீட்டையும் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம்னா வீடு கொஞ்சம் நீட்டாக எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம்.